அதிமுக பாஜக கூட்டணியில் சேருங்கள், அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு பவன் கல்யாண் விஜய்க்கு ஆலோசனை சொல்லி அதே போல தீபாவளி வாழ்த்து சொன்னதாக ஒரு தகவல். இது வந்து 100% உண்மையான தகவல். ஓகே, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நீங்க டிஎம்கே தனியா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஒருவேளை பிரிஞ்சு இருந்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமேனா டிஎம்கே மீண்டும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால புத்திசாலித்தனமா முடிவெடுங்க. நான் எப்படி ஜெகன்மோகனை வீழ்த்துறதுக்கு ஒரு கை கோர்த்தனோ அந்த மாதிரி நீங்க கை கோர்த்து தப்பே கிடையாது. அதே ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டில் நீங்க ஃபாலோ பண்ணுங்கிறாரு. பண்ணுங்க, நான் சொல்றேன், நான் உங்களுக்கு முன்னுதாரணம் அப்படின்னு பேசியிருக்காரு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதுல எடப்பாடி ஒரு 2 தடவை பேசிட்டார். ஒரு தடவை தைரியமா இருங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு, 2வது தடவை கூட்டணிக்கு வாங்க நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது பேசின பிறகுதான் அந்த இது பாத்தீங்களா கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்ற வார்த்தை எல்லாம் வந்ததெல்லாம். சோ விஜய் கூட எடப்பாடி 2 முறை பேசிட்டாரு. விஜய் தனியா நிக்கணுன்ற மைண்ட் செட்ல இல்லவே இல்லைன்ற புசி கூட இப்ப அந்த மைண்ட்ல இல்ல. இந்த ஜான் பிளஸ் டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லுங்க, அதை ஒரு புத்திசாலித்தனமான அரசியல்வாதியாக அவரை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்திருந்தா விஜயுடைய கரண்ட் பொசிஷன் அவர் சொல்லியிருக்கணும் விஜய்கிட்ட. நீங்கள் இப்படி இருக்கிற கண்டிஷனில் நம்ம வந்து ஓட்டு வாங்குவோம், ஜெயிக்க முடியாது சார், சிக்கல், நம்ம வேறு முடிவு எடுக்கணும்னு அப்போவே ஏடிஎம் கூட போயிருக்கணும். இல்லை, சிடிஆர் கூட தலைமறைவாகல சார். தலைமறைவாகல, மதுரையில் தான் இருந்தார். ஆமாம் ஏங்க, நானே பேசினேங்க. ராஜ்மோகன்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அவங்க பேச வேணாம்னால பேசலை, மற்றபடி யாரும் தலைமறைவாகல. லைலாமணியே பேசக்கூடாதுனால பேசலை, மற்றபடி அவர் தலைமறைவாகல. இவங்க டிஎம்கே இந்த பெண் டீம் அவங்களாம் சேர்ந்துக்கிட்டு இவங்கெல்லாம் தலைமறைவானு கிண்டல் அடிச்சிருந்தாங்க. தலைமறைவான ஒரே வீரன் தென்னகத்தின் சேகுவாரா புசி ஆனந்த் தான். டிஎம்கே வரும் இல்லை ஏடிஎம்கே வரும்னு வச்சுக்கோங்க, விஜய் வர முடியாது. ஆனாலும் இவர்களுக்கு விஜய் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, இப்போ விஜய்க்கு நம்ம சொல்றோம், விஜய் தனியா நின்னா நீங்க வெறும் வாக்கு தான் வாங்குவீங்க. அது கூட 234 தொகுதியிலும் நீங்கள் வேட்பாளரை போட முடியாது. வேற பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இல்லை. இப்படி போனா இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தொகுதின்னு போனா கூட 234 தொகுதி அவ்வளவு நாள் இருக்கா? தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப கஷ்டம், ஹெக்டிக்கா இருக்கும். 234 நாள் இல்ல. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 6 மாசம், 6 3 18 180 நாள் இருக்குது. நீங்க இப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு 2 தொகுதி போகணும். ஆமா, நீங்க வாரத்துக்கு ஒரு நாள்னா 234 தொகுதியை நீங்க பிரிச்சு பாருங்க. அப்போ இவரால் இது முடியாது. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் விஜய்கிட்ட இருக்கும் பொழுது நம்ம சொல்றது ரொம்ப எளிதாக நீங்கள் அவங்க கொடுக்குற 50 60 வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவோம். நீங்கள் வெறும் வேஷ்டி சட்டை கட்டிக்கின்னு போக வேண்டியதுதான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 80,000 ஓட்டு 90,000 ஓட்டு வாங்குற மாதிரி ஒரு அணி அமைஞ்சாதான் அந்த அணி ஒரு 60-70 சீட் ஜெயிக்கும், இல்லை ஆட்சி பிடிக்கும். நீங்கள் அதை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் யாருக்காலையா வாரி விடுவீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. ஓகே, அப்போ டிடிவிகிட்ட என்ன ஓட்டு இருக்குது? 2021 இருந்த ஓட்டு கூட கிடையாது, எல்லாம் வெளியே போயிட்டான். 1% 1.5 என்பது இருந்தது, அது கூட இப்போ கிடையாது. அப்போ இவர் என்ன போய் விஜய் கூட சேர்ந்து என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை வந்து தனியாக ஒரு இது ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாலாம், ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமா இல்லை இயக்கம் மாதிரி அண்ணாமலை இதுன்னு அதெல்லாம் யோசிச்சாங்க. இவர் வந்து டிடிவியை தூண்டி விட்டது, ஓபிஎஸை தூண்டி விட்டது, செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பண்ணது, நயினாரை ஒன்றும் இல்லைன்னு திரும்ப கட்சிக்குள்ளே கொண்டு வந்தது, இது எல்லாத்தையும் மேலே நோட் பண்ணிகிட்டே இருந்து ஓகே லைட்டாக வான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தனி அமைப்புன்னு கூப்பிட்டு கடுமையாக வான் பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக இருந்துக்குங்க, இல்லாட்டி பார்த்துக்குங்க அப்படின்னு. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நேற்றைக்கு ஒரு நாளிதழில் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் போட்டிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் சேருங்கள், அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு பவன் கல்யாண் விஜய்க்கு ஆலோசனை சொல்லி அதே போல தீபாவளி வாழ்த்து சொன்னதாக ஒரு தகவல். அதை வந்து தினமலரில் பிரேக் பண்ணியிருக்காங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க, குறிப்பாக வந்து என்டிஏவோட விஜய் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 டீம் வந்து இதற்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, விஜயோடு பேசிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இதில் KS ராதாகிருஷ்ணன்லாம் ஒரு முக்கியமான ஒரு நபராக செயல்பட்டு இருக்காரு. நம்ம இன்டர்வியூலேயே நீங்கள் சொன்னீங்க. தினமலரில் இப்படிப்பட்ட செய்தி வந்திருக்கு. உண்மையாலுமே இது உண்மையான செய்தி தானா? தினமலரில் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு 2 நாள் முன்னாடி பேசிட்டேன். இன்றைக்கி தான் நான் போடலான்னு அப்படியே தள்ளி போயிட்டு இன்றைக்கி தான் அந்த பதிவை நான் போட்டேன். 2 நாளைக்கு முன்னாடியே நான் இதை ஒரு யூடியூப் சேனலில் பேசிட்டேன். ஓகே, பிரேக்கிங் அது.
அதுக்கப்புறம் போடலாம்னு நினச்சிட்டே இருந்தேன், விட்டுட்டேன். இன்றைக்கி தான் காலையில் உதயகுமார், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் பேசுனதை பார்த்துட்டு சரி போட்டுருவோம், பவன் வாழ்த்து சொன்னது இந்த டீட்டெயிலெலாம் போட்டுருவோன்ட்டு நான் போட்டேன். அப்புறமா தான் தெரியுது, இப்போ நீங்களாம் காமிக்கிறீங்க தினமலரில் நேற்று வந்திருக்குங்க. நான் இதை 2 நாள் முன்னாடி பேசிட்டேன். இது வந்து 100% உண்மையான தகவல். ஓகே. ஏன்னா எனக்கு சொன்னவங்க வந்து சொன்னது தான் நீ தினமலர்லையும் போட்டிருக்காங்க. என்னென்னா பவன் வந்து ரெகுலராக காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கார். ஓகே. பவன் இங்கே இருக்கிற அரசியல் கூட தலையிடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எல்லாம் புகழ்ந்து போட்டு லாஸ்ட்டில் ஏடிஎம்கே ஒரு கட்டத்தில் நீங்கள் எங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். பவனுக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கால் ஊன்னணும்னு ஆசை இருக்குது. தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுங்கிற ஆசை இருக்குது அவருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன முடிவெடுத்தாருன்னா தெலுங்கானா முடிச்சுட்டு இங்கே வரலாம் அப்படின்னு. ஓகே. பவனுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் தெலுங்கு தேசத்துக்குள்ளே போகணும், இந்த மாதிரிலாம் ஆலோசனை சொன்னது நெருங்கின நட்பு KS ராதாகிருஷ்ணன். அவருக்கு அமித்ஷாவை அறிமுகப்படுத்தி வச்சதெல்லாம் வந்து பவன். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக இங்கேயே ஒரு கட்சி பவன் கட்சி வந்தால் இங்கே பவனை வச்சு பண்ணலான்ற மாதிரிலாம் இருந்தாங்க. அப்புறமா அவர் லேட் ஆகுதுன்னொன்னே பவனே நீங்கள் பிஜேபியில் இருக்கிறது தான் கரெக்டு, அங்கே உங்களுக்கு திமுகவில் கிடைக்காத மரியாதை அங்கே கிடைக்கலாம், ஓகே, உங்களுடைய உழைப்பு அங்கே பயன்படலாம்னு சொன்ன அடிப்படையில் தான் சேர்ந்தேன்னு அவரே என்கிட்ட சொன்னார் KSR. ஓகே. ஏன்னா இவர்கள் வந்து இன்டலெக்சுவலையும் இந்த மாதிரி ஆட்களையும் ஒதுக்குறாங்க. சேம் இதே தான் விஜயும். இதே KSR விஜய் எடுத்துருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனைகளெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணோம் லீகலாக அவர் பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த மாதிரி ஒதுக்குனதில் அசல் நீ பிஜேபி கையில் எடுத்துக்கிச்சு. அவங்க தரப்புலேருந்தும் சொன்னது என்னென்னா இப்போ KSRம் சரி மற்றவங்க சொன்னது பவன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. பவன் வந்து சினிமா ரீதியாகவே விஜய்க்கு நல்லா பழக்கம், 2 பேருக்குமே ரொம்ப க்ளோஸ் நட்பு உண்டு. அந்த அடிப்படையில் இன்றைக்கி அவர் ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியாக ஆந்திராவில் இருக்கார். நீங்கள் அவர் விஜய்கிட்ட பேசுனது இந்த அடிப்படையில் தான். இதற்கு முன்னாடியே அவர் பேசிட்டார், நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போ விஜய் இந்த கரூர் பிரச்சனைக்கு பிறகு இவர்கள் எல்லோரும் விட்டுட்டு ஓடி தனிமையில் இருந்து ரொம்ப அரசு சைட்லேருந்துலாம் அழுத்தம் வந்து விஜயை ஒரு கொலை குற்றவாளி இறங்கி கொண்டு போய் விஜயை கிட்டத்தட்ட அவருக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும்ல, நம்மளை கைது பண்ணுவாங்களோ அது இதெல்லாம், அதெல்லாம் வரும்பொழுது தான் அவர் இந்த பிரச்சனையை தீக்கணும்னா சிபிஐ விசாரணை தான் கரெக்டாக இருக்குன்ற அடிப்படையில் தான் அவர் என்டிஏவை அணுகிறார். அதற்கு பிறகு என்டிஏலேருந்து ஒரு டீம் வந்து அவர்கிட்ட பேசுது, எல்லாரும் பேசுகிறாங்க, ஒரு 2-3 கட்டம் பேச்சுவார்த்தை போகுது. இதே நம்ம பதிவு பண்ணிப்போம் ஏற்கனவே. அதில் விஜய் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் எல்லாருமே ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் எடப்பாடி 2 தடவை பேசிட்டார். ஓகே. ஒரு தடவை தைரியமாக இருங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, 2வது தடவை கூட்டணிக்கு வாங்க நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது பேசின பிறகு தான் அந்த இது பார்த்தீங்களா கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்ற வார்த்தைலாம் வந்ததெல்லாம். ஸோ விஜய் கூட எடப்பாடி 2 முறை பேசிட்டாரு. ஓகே. மொதல் தடவை சாதாரணமாக அந்த நிகழ்ச்சி கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2 நாளில் பேசி இது பதட்டப்படாதீங்க எதுவும் பண்ணாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சாதாரண பேச்சு அது. ஓகே. 2வது தடவை தான் நீங்கள் கூட்டணிலாம் அவர் வர்றாரு பேசுகிறாருன்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வாங்க நம்ம பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. இது ஒரு பார்ட்டு. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. ஓகே. KSR பேசியிருக்காரு. ஓகே. நம்ம பவன் 2 தடவை பேசி மொதல் தடவை பேசிட்டாரு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டு இந்த தகவல்லாம் பேசியிருக்காரு. அந்த பத்திரிகையில் போட்டிருக்கு. அதே மாதிரி தான் அவர் பேசுனது பிரஜாராஜ்யன்னு எங்கள் அண்ணன் தொடங்கினார். அதுக்கு வந்த கூட்டம் உங்களுக்கு வந்த கூட்டத்தோட 3 பெரிய கூட்டம். அதில் வந்து கிட்டத்தட்ட 33 MLA ஜெயிச்சார். அவர் கூட இருக்கிறவங்களுடைய தப்பான கைட்லைன்ஸு ப்ளஸ் இவர் எடுத்த தப்பான முடிவு காங்கிரஸ்ன்னு போய் அதுன்னு போய் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். நான் வந்தப்போ கடுமையாக போராட வேண்டியது இருந்தது, பல தோல்விகள். ஆமாம். அப்போ ஜக்மோகன்ற சக்தியை எதிர்க்கவே முடியாது, நசிக்கிடுவாருன்னு தெரியும். அப்படிப்பட்ட சந்திரபாபு நாயுடியே அவர்கள் படாத பாடுபடுத்தினாங்க. சட்டசபையிலே கதறி அழுத சம்பவம்லாம் நடந்தது. அப்போ தான் நான் முடிவெடுத்தேன், ஜக்மோகனை வீழ்த்தணும்னா நம்ம தனியாக நின்ன முடியாது அப்படின்ட்டு தான் நான் சந்திரபாபு நாயுடு கூட கைகோர்த்தேன். ஓகே. அதில் இன்றைக்கி நான் வந்து 22 MLAக்கள், நான் இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கார். அதே நேரம் 2 MP இருக்கிறாங்க. இன்றைக்கி பவன்னா நேஷ்னல் லெவலில் யாருன்னு தெரியும். அப்போ நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு சமீபத்தில் ஆந்திரா வந்தபோது பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு, அவர் பக்கத்தில் வந்து பவன் கல்யாண், அந்த போட்டோ 3 பேரும் பிரைம் மினிஸ்டர் நடுவில் நினைக்கிறா, 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற போட்டோ. அந்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து பவனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு அந்த போட்டோ வச்சு நமக்கு தெரியுது சார். அது புரோட்டோகால் ஒன்று. இன்னொன்று அவங்களுக்கு தெரியும் அடுத்து நகரம் வந்து பவன் மாதிரி ஆளை தூக்கிட்டு வரணும். நாளைக்கு விஜய்க்கும் அது நடக்கும். ஓகே. அதனால் அது ஒன்று. 2வது நான் வந்து அது பண்ணனால தான் இன்றைக்கி அந்த லெவலில் இருக்கேன். ஓகே. எனக்கு வயசு இருக்குது, நான் நாளைக்கு இன்னும் போக முடியும்.
அதனால தான் நான் கொஞ்சம் பின் வாங்கி முன்னேறேன். உங்களுக்கும் வயசு இருக்குது, நீங்களும் யோசிங்க. இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நீங்கள் டிஎம்கே தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒருவேளை பிரிஞ்சு இருந்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமேனா டிஎம்கே மீண்டும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் புத்திசாலித்தனமாக முடிவெடுங்க. நான் எப்படி ஜெகன்மோகனை வீழ்த்துறதுக்கு ஒரு கை கோர்த்தனோ அந்த மாதிரி நீங்கள் கை கோர்த்து தப்பே கிடையாது. பிஜேபி ஒரு மேட்டரே கிடையாது. 1% தான் அங்கே ஓட்டு பிஜேபிக்கு. அதான் சார், அங்கே ஜெகனை வீழ்த்துறதுக்காக பிஜேபி, சந்திரபாபு நாயுடு, அதே போல் பவன் கல்யாண் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து ஜெகன்மோகனை வந்து வீட்டுக்கு அனுப்புனாங்க. அதே ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறாரு. பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் நாளைக்கு டெபுட்டியாக வரலாம், இல்லாட்டி எதிர்கட்சி தலைவராக வரலாம். ஓகே, நாளைக்கு உங்களுக்கு சில எம்பிக்கள் கிடைக்கலாம். அதற்கு பிறகு உங்கள் அரசியலை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கும் வயசு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் தயக்கமே படாதீங்க. எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு முன்னுதாரணம் அப்படின்னு பேசியிருக்காரு. விஜய் கேட்டுக்கிட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க. இதை நான் 2 நாள் முன்னே பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நேற்று வந்திருக்குது. இது கிட்டத்தட்ட உண்மை. ஓகே, இதை நோக்கி தான் இன்னைக்கு விஜய் நகர்றாருன்றதும் நம்ம பார்க்கலாம். ஓகே சார். ஆனாலும் அதே தினமலரில் பேஜ் 1 நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், உள்ள இருக்கிற நியூஸுக்கும் பேஜ் 1 நியூஸுக்கும் ஒரு குத்து, அங்கிட்டு பெரிய வித்தியாசம் சார். அதையும் நான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக திமுக கூட்டணியை உடைக்க தன் கட்சியினருக்கு விஜய் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது விசிக்க காங்கிரஸை எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து கலட்டிட்டு நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி வந்து உருவாக்கணும், இதற்கு வந்து விஜய் பிளான் போடுறாருன்னு வந்து பேஜ் 1 நியூஸ் சார். அது பேஜ் 11 நியூஸ். பவன் கல்யாண் விஜய் செய்தி வந்து பேஜ் 11 நியூஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முடிவுலையும் விஜய் இருக்காரா? நீங்களே சொன்னீங்க விஜய் வந்து ஒரு ஆசிலேஷனான முடிவில் இருக்காரு, என்ன முடிவு எடுப்பாருன்னு யாருக்குமே தெரியாதுன்னாரு. அதாவது ஏனியில் ஒரு குத்து, தென்னமரத்தில் ஒரு குத்தா, அந்த மைண்ட் செட்லாம் இப்பவும் விஜய் இருக்காரா? விஜய்க்கு வந்து தனியாக நிற்கிறோன்னு எல்லாம் பேசிட்டோம். கரூருக்கு முன் கரூருக்கு பின். கரூருக்கு முன் ஓவராக பேசிட்டார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொன்னோம். நம்ம பல விஷயங்கள் சொன்னோம். ஒரு பொதுச் செயலாளர் லெவலுக்கு லாய்க்கு இல்லை. ஒரு 4-5 நிர்வாகிகளை வச்சுட்டு மட்டும் கட்சி நடத்த முடியாது, அணிகளே கிடையாது. இது மாதிரி பல விமர்சனங்கள் வச்சோம். அப்போல்லாம் வந்து இவர்கள் எதையும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, திட்டுற வேலை தான் பண்ணாங்க. அதோடைய பலனை அவர்கள் கரூருக்கு பின் அனுபவித்தாங்க. பொதுச்செயலாளர் ஓடி போயிட்டார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால அந்த 2 பேர், அந்த 41 குடும்பங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நிர்வாகி போல. ஆமாம், விஜய் தான் போக முடியாது, மற்றவங்க போயிருக்கலாம்ல. ஒரு 10 மாவட்ட சில ஒன்றா சேர்ந்துக்கிட்டு 41 குடும்பத்தை ஆளுக்கு 10 பேர்னு பார்த்தா கூட நீங்கள் 10 நாள் 15 நாள் போயிருக்கலாம். ஆமாம், இது யாரும் பண்ணலை. அந்த குடும்பம் 2 பேர் மாவட்ட சில அரெஸ்ட் ஆனாங்களே, அவங்களையும் போய் இவங்க யாரும் மனு போட்டு பார்க்குறதோ மற்ற ஒரு தார்மீக ஆதரவு அந்த இதை கூட பண்ணல. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, செதற மாதிரி ஆச்சு. விஜய்க்கு எதிரான அவதூறுகளுக்கு எதிர்த்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் சண்டை போட்டாங்க. ஆனால் கட்சி நிர்வாகிகளோ மற்றவர்களோ எங்கே போராட்டம் நடத்துகிறதோ எதுவுமே எங்கேயுமே இல்லை. எதுக்கு காரணம்? இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி எதுவுமே கிடையாது இவங்கள்ட்ட. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக எங்கே மைனஸ்னால், முதல் மைனஸு புஷிக்கிட்ட, பொதுச் செயலாளர் புஷிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. புஷி எதுவுமே பண்ணல. 2வது மைனஸ் விஜய்கிட்ட. இந்த மாதிரி ஆளை அமர்த்தினதுக்கு விஜய் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் அனுபவிக்கணும். இதுக்கு இதை அப்போ விஜய் பயந்து போய் தான் நம்ம போகணுன்னு தான் மூவ் பண்ணுறாரு. அப்போது விஜய் முன்னாடி இருந்த மைண்ட் செட்டில் இப்போ இல்லவே இல்லைன்ற, தனியாக நிற்கணுன்ற மைண்ட் செட்லேயே இல்லை. கூட்டணி அப்படி இழுக்கிறாங்கன்னா அந்த புஷி, இந்த இது புஷி கூட இப்போ அந்த மைண்டில் இல்லை. இந்த ஜான் ப்ளஸ் டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லுங்க, ஆதவ் கூட இதில் விருப்பம் இருக்காது பிஜேபி கூட போகிறதுக்கெலாம். ஆனால் ஆதவை மீறி தான் முடிவு எடுக்கப்படும். ஆதவ் பிஜேபிக்கு போகிறது ஆதவ் ஒரு புத்திசாலித்தனமான அரசியல்வாதியாக, அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அவர் அங்கெல்லாம் இதெல்லாம் வந்திருக்கான்னு சொல்கிறாரு. அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்திருந்தால் விஜயுடைய கரண்ட் பொசிஷனை அவர் சொல்லியிருக்கணும் விஜய்கிட்ட. சார் நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கணும், கரூருக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி இருக்கிற கண்டிஷனில் நம்ம வந்து ஓட்டு வாங்குவோம், ஜெயிக்க முடியாது சார், சிக்கல், நம்ம வேறு முடிவு எடுக்கணும்னு அப்போவே ஏடிஎம் கூட போயிருக்கணும். எப்போ முதல் மாநாடு நடந்து முடிந்து ஒரு சில மாதங்களே போயிருந்துருக்கணும். அப்போலாம் இழுக்கலாம், நம்ம டிமாண்ட் பண்ண பாதி கேட்கலாம். அது ஜானுடைய புத்தி என்னன்னா, ஓகே, ஒன்று சேராமல் இருக்கிறதுக்கு என்ன வம்பு பண்ணலான்னு அவர் பண்ணார். அதுக்கு ஆதவ மாதிரி ஆட்கள் துணை போயிருக்கூடாது. ஓகே, ஆனால் இவர்கள் இன்னும் ஒன்றா சேர்ந்து தான் சுற்றின்னு இருக்காங்கன்னு வச்சிங்களேன். சரி, அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒரு ஆதவுக்கு என்ன தெரியணும், இதில் ஃபெயிலியர் நம்ம அப்படின்னு தெரியணும். ரைட்டு, அப்படியே உருட்டிட்டாங்க. அது 50-50 தானே இருந்தது. எல்லாருக்குமே ஒரு டைலமா இருந்தது. விஜய் தனியாக நின்னா டிஎம்கே வரும் இல்லை ஏடிஎம்கே வரும்னு வச்சிங்க, விஜய் வர முடியாது. ஆனாலும் இவர்களுக்கு விஜய் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த டைலமில் இருந்தாங்க. கரூருக்கு பின் எல்லாம் மாறி போச்சுன்னு தெரியும். இவருடைய பலம் என்னன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். அமைப்பே இல்லை, பலம் தெரியும். ஆமாம். அப்போ இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஆதவ் என்ன பண்ணணும் இந்த விவகாரத்தில், நம்ம என்ன பண்ணணும், என்டிஏ கூட போனால் கரெக்டு. என்டிஏலேயே நம்ம ஏடிஎம் கூட நம்ம லிங்க் வச்சுக்குவோம். நம்ம வந்து ஒரு 40-50 சீட்டு கொடுங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். நாங்கள் ஏடிஎம் கூட நிற்கிறோம்பா, எங்களுக்கு பிஜேபி கூட உடன்பாடே கிடையாது, ஏடிஎம் கூட நிற்கிறோம். நான் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேமே கொள்கை முரண்பாடு இருக்குது. அது மாதிரி தான் எங்களுக்கும். எங்களுடைய லட்சியம்
திமுக வீழ்த்துறது தான், அவ்வளோதான். அப்படின்னா அதுதான் ஆதவ் அர்ஜுன் எடுக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அவரும் தடுமாறிட்டு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்தாருன்னா ஒரு கட்டத்தில் ஆதவ் அர்ஜுனாவும் ஓரங்கட்டப்படுவார். ஓகே, பிரச்சனை இல்லை. இவ்வளோ இஷ்யூ நடந்துருச்சு சார். ஏன் வந்து ஜான் ஆரோக்கியசாமியை இன்னமும் வந்து சைட்லைன் பண்ணாமல் இருக்காரு? அதான் சொல்ல வரேன். இப்போ இவங்களுக்கு வந்து ஜானுக்கு பிரச்சனை இல்லை, வாங்கின காசுக்கு இது பண்ணிட்டு அவர் வாட்டில் எனக்கு என்ன கிளம்பி போயிடுவார். இன்னும் மே மாதம் வரைக்கும் தானே. இல்லை விஜயே இப்போ என்டிஏ கூட போகிறாருன்னா தாஸ் அவன் வேலையை பார்த்துட்டு போட்டு கழட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது பண்ண ஒன்றும் தேவையில்லை. விஜய் கிட்ட தான் தப்புன்றேன்ல. ஜானை நம்புறது புஷிக்கு என்னன்னா, விஜய் நான் என்டிஏ போகிற முடிவு எடுத்துறேன்பா, நீ கிழிச்சா நீ பண்ணதான் நான் பார்த்தேன், நீ ஏன் ஓடி போயிட்டேன்னா அண்ணா ஓகேண்ணே பண்ணிடலான்ட்டு போயிடுவாப்புல. மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அருண்ராஜ் போன்றவர்களுக்கு ஸ்லீப்பர் செல்னு சொல்லுங்கிறாங்க, பிஜேபி ஸ்லீப்பர் செல் ரொம்ப ஜாலியாக போயிடும். நம்ம ராஜ்மோகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வாட்டில் அவர் வரவேற்க போகிறாரு, பேச போகிறாரு, இங்கே வாழ்த்துறதா அங்கே வாழ்த்துட்டு போகிறாரு. ஏதோ வருகிறார் இந்தியாவின் சிற்பி அமித்ஷா அவர்கள்ட்டு பேசிட்டு போயிடுவார். அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை. வேறு யார் இருக்குது? சிடி நிர்மல்குமார் ஏற்கனவே பிஜேபியிலேருந்து தான். அப்புறம் என்ன பழைய கூட்டாளி ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போ சார் லயோலா மணிலாம் இருக்கார்ல சார், இன்னும் லயோலா மணி என்ன பெரிய சிந்தனை சிற்பியா? அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களோட சேர்ந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஜாலி தானே. இப்போ இருந்தால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்களா? நாளைக்கு ஏதாவது ஒரு கேஸில் ஊற்றி உள்ளே போடுவாங்க. திமுக வந்தால் நீங்கள் உதயகுமார் சொன்ன மாதிரி தாவேக்கா கடலாலையும் தாவேக்கா காப்பாற்ற முடியாது. 4 பேர் மேலே 4 கேஸு. புஷிகிசிலாம் திமுகவில் சேர்ந்துருவார். அண்ணன் சொல்லுங்கண்ணே, சைக்கிள் எடுத்துட்டு வா, இருக்கும் இடத்துலேருந்தே கட்சி தாவரன்ட்டு அண்ணா பின்னாடி உட்காருவா, முன்னாடி உட்கார்றா அப்படின்ட்டு கூட்டு போவான். அந்த மாதிரி பாண்டிச்சேரி அரசியல் கூட்டு போயிடுவாங்க, கூட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி பாண்டிச்சேரிக்கா போயிருந்தா போயிடுவார். அதனால் விஜய்க்கு இந்த விவகாரங்கள் தெரியும். இப்போ நீங்கள் கேட்டீங்க விஜய்க்கு இந்த குழப்பத்தில் இருக்க அழுத்தம் இருக்குதான். எந்த வித இதுவும் கிடையாது, எந்த வித அழுத்தமும் கிடையாது. விஜய் எடுக்க வேண்டிய முடிவு நாம புத்திசாலித்தனமாக என்ன செய்யணும் அப்படின்றது. நீங்கள் இன்னொன்று கேட்டீங்கல்ல, காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் உடைக்கிறதுக்கு கட்சிக்காரங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, கட்சிக்காரங்கன்னா இங்கே யாரு? ஜான் ஆரோக்கியசாமி கட்சிக்காரர் கிடையாது. நீங்க மறந்த உண்மையை சொல்றீங்க. இல்ல விடுங்க. நம்ம புஷி ஆனந்த் சார், அதே போல வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனா சார், 2 பேருமே அரசியல் தெரிஞ்சவங்க சார். அதாவது திமுக கூட்டணியை உருவாக்கியதுல ஆதவ் அர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. வாய்ஸ் ஆஃப் காமன்லாம் வச்சு திமுக ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணாரு சார். சொல்லிட்டு இருக்காதீங்க சார். என்ன சார் அது நான் சொல்லல சார், ஆதவ் அர்ஜுனாவே அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால பேசியிருக்காரு சார். திமுக கூட்டணின்றது இயற்கையா அமையுது. தோத்து போய் 0 ஆகி மக்கள் நல கூட்டணி எங்கடா போலான்னு நினைக்கிறப்போ இந்த அதிமுக பிஜேபி கூட போகுது. இவங்களை வீழ்த்தணும்னா நம்ம இங்கே கை கோர்த்தா தான் முடியும்ன்ட்டு இயற்கையாக அமையுது. அதோடு சேர்த்து இது ஆதவ் அர்ஜுனா, அந்த பிரசாந்த் கிஷோரை, ஆதவ் அர்ஜுனா இவங்களோட இருக்கார். இருந்ததில் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வர்றாரு. ஆமாம், ஜெயிக்கிற கூட்டணிக்கு இவங்க ஸ்ட்ராட்டஜி வேலை பார்க்குறாங்க. அதில் என்ன வேலை இவங்க பார்த்ததில் புத்திசாலித்தனமான வேலைன்னா எல்லாருக்கும் சீட்டை குறைச்சிது. ஓகே, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் 6 சீட்டு ப்ளஸ் தேர்தல் வேலைகள். அதை தாண்டி கூட்டணியை உருவாக்குனது அதெல்லாம் கிடையாது. கூட்டணிலாம் அது இயற்கையாக அமைஞ்ச கூட்டணி. சமூக நீதி கூட்டணின்றாங்கள, இயற்கையாக அமைஞ்சது. எல்லாருக்கும் போக்கிடம் கிடையாது. ஸ்டாலினுக்கும் தன்னை நிரூபிக்கணும், வேறு வழியே கிடையாது. இவருக்கு இது எப்போ வந்தார் ஆதவ் உள்ளக்க? 2019 வந்தார். 20க்கு மேலே தானே வந்தார். 19 அந்த கூட்டணி ஜெயிச்சிடுச்சு இல்லை? ஆமாம். அதனால 18 கூட்டணி எல்லாரும் சேர்ந்து புது மேடைகளில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். அதனால ஆதவோ இல்லை பிரசாந்த் கிஷோரெல்லாம் கிடையாது. என்னன்னா அது இயற்கையாக அமைஞ்ச கூட்டணி, வேறு வழி கிடையாது. 1998 ஜெயலலிதா பிஜேபி கூட இருந்துட்டு 30 MP ஜெயிக்கிறாங்க. திமுக கூட்டணி அதே மூப்பனார் எல்லாரும் கூடயும் போகுது. 98 இவங்க வாபஸ் வாங்கணும். 99 உசுக்குன்னு உள்ளே பூந்துடுறாரு. திமுக உள்ளே போயிடுச்சு. யாரை பற்றி அவர் கவலைப்படல. அப்போ மூப்பனார்லாம் துண்டாயிடுறாங்க. ஆமாம். 99 எலெக்ஷனில் மூப்பனார் தனியாக நிற்கிறார். ஜெயலலிதா இவங்களாம் தனியாக நிற்கிறாங்க. அவர் 26 சீட்டு ஜெயிக்கிறாங்க. யார்? திமுக கூட்டணி. இவங்க 12 ஜெயிக்கிறாங்க ஏடிஎம்கே. அப்போ 30 18 சீட்டு போச்சு. அப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, மூப்பனார் எல்லாருமே வேறு வழி இல்லாமல் 2001 திமுக வீழ்த்தணும்னா ஜெயலலிதா கூட சேரதான் கரெக்டு. அன்றைக்கி மூப்பனார்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் வெளியே வந்தீங்க? தமாக உருவானதுடைய நோக்கம் என்ன? ஆமாம், இதுதான் நோக்கம். ஜெயலலிதாவுடைய ஊழல் கட்சியோட சேரக்கூடாதுன்னு தான் நோக்கம். ஆமாம். அப்புறம் இப்போ சேர்றீங்களே என்ன? ஏங்க அப்போ என்னங்க பண்ண சொல்கிறீங்க? இந்த இவர் கூட கலைஞர் கூட போய் பிஜேபி கூட கை கோர்க்க சொல்கிறீங்களா? நான் மதவாத அரசியல் பண்ண சொல்கிறீங்களா? நான் காங்கிரஸ்காரங்க. அப்போ இந்த அரசியல் இந்த இது நாளைக்கு பிஜேபி உள்ளே கூப்பிட்டு வருவாருங்க. இதை நான் தடுக்கணும்னா நானும் ஜெயலலிதா கூட கை கோர்ப்பதும் கரெக்டுன்னு அது கரெக்டான முடிவு எடுத்தார். ஆமாம். அன்றைக்கி ஜெயலலிதா ஆட்சியை பிடிக்கிறாங்க. சேம் இதே தான் 2019 இந்த டீம் என்ன முடிவு எடுக்குதுன்னா, நம்முடைய நோக்கம் பாசிச பாஜகவை வீழ்த்த வரக்கூடாது. அதனால அன்னைக்கு உளுந்தவங்க தான், குழியை தோண்டி உளுந்தவங்க தான் இன்னை வரைக்கும் பாசிச பாஜக அது இதுன்னு ஒட்டிக்கின்னு இவங்கள அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க நல்லா மொட்டை அடிச்சாங்க. அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு ஆதவ் அர்ஜுனா பயன்பட்டார். மேட்ருக்கு வர்றேன். கட்சிக்காரங்கன்னு யாருக்கு இவங்க சொல்லுவாங்க?
ஆதவ் அர்ஜுனாவுக்கு, புஷி ஆனந்துக்கு காங்கிரஸ்லேயும் விசிகாவிலையும் பேசி கொண்டு வரதுக்கு நாலேஜ் இருக்கா? ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்கா? சார் இல்லைங்கிறீங்களா சார்? என்ன இருக்குது? ஏங்க ஒரு வட்ட செயலாளர் கூட ஒரு கைது கீதுன்னா லோக்கலில் ஏதாவது அசிங்கமாடுன்ட்டு நிற்பான். திமுககாரன் அதிமுககாரங்க அசிங்கமாயிடும் நாளைக்கு, அதனால தில்லா நிற்பான். இல்லை ஓடுனா வந்து திருமக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க பேசுவாங்கன்னு நிற்பான். நீங்கள் கைது ஆக மாட்டீங்கன்னு நேற்று கூட நான் கேட்குறேங்க. ஏங்க அவர் நாமக்கல்ல இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியுங்க. சரி, நாங்கள் கைது எதுக்குங்க பண்ணோம் அவரை, அதனால தான் விட்டு வச்சுருந்தோன்றாங்க. இதெல்லாம் குழந்தைத்தனமா இல்லை? இவர் போய் ஒழிஞ்சிக்கிட்டா போலீஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா? நீ வேறு ஃபோனில் பேசுனா நீ யார்கிட்ட பேசுகிறன்ற லிங்க் எடுப்பாங்கல்ல. ஆமாம், புஷியே உடம்பு விட்டுருவாங்க. சரி நீ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட, நீ ஒரு வட்ட செயலாளர், யாரும் ஃபோனையே வாங்கி நீ விஜய்கிட்ட பேசுனா விஜய் ஃபோனை நிச்சயமாக டேப் பண்ணுவாங்கல்ல. இல்லை நீ யார் இருக்கா, நீ அதிகபட்சம் ராஜ்மோகன், லைலாமணி, ஆதவ், ஜானு, விஜய், இவங்கள்ட்ட யாராவது ஒருத்தர் நீ 5 பேர் தான் லிங்க். சிடிஆர் யார்ட்ட எல்லாரும் ஃபோனும் டேப் போட்டு வச்சானா நீ பேசுனா இந்த நம்பர்லேருந்து வந்திருக்குன்னா எங்கன்னு எடுத்துட மாட்டாங்க. ஈஸியாக எடுத்துட்டாங்க. நாமக்கல்ல ஒரு ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியும். ஓகே, எதுக்கு உன்னை போய் கைது பண்ணி பெரிய ஆளாகணுன்ட்டு தான் கைது பண்ணல. இல்லாட்டி சிடிஆரை கைது பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆதவ கைது பண்ணியிருப்பாங்கல்ல. இல்லை சிடிஆர் கூட தலைமறைவாகல சார். தலைமறைவாகல மதுரையில் தான் மதுரையில் தான் இருந்தார். ஆமாம் ஏங்க நானே பேசினேன், ஃபோன் எடுத்தார். அதனால அது மேட்டர் இல்லை. மதுரையில் வந்து அந்த பெட்டிஷன் போட்டு பிரஸ் மீட் வேற கொடுத்தாரு சிடி நிர்மல்குமார். அதுதான் சொல்கிறேன். அப்போ அவர் தலைமறைவாகல. ராஜ்மோகன்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அவங்களாம் பேச வேணாம்னால பேசலை, மற்றபடி யாரும் தலைமறைவாகல. லைலாமணியே பேசக்கூடாதுனால பேசலை, மற்றபடி அவர் தலைமறைவாகல. இவங்க டிஎம்கே இந்த பெண் டீம் அவங்களாம் சேர்ந்துக்கிட்டு இவங்கெல்லாம் தலைமறைவானு கிண்டல் அடிச்சிருந்தாங்க. அந்த வீடியோலாம் போட்டாங்கல்ல அதெல்லாம். மற்றபடி இவங்க யாரும் தலைமறைவான ஒரே வீரன் நம்ம தலைவர் சேகுவாரா, தென்னகத்தின் சேகுவாரா புஷி ஆனந்த் தான். ஓகே, பாண்டிச்சேரியின் சேகுவாரா. தென்னகம் நான் தான் தென்னகன்ட்டெல்லாம் உஷாராக கவனிங்க. தென்னகத்தில் பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு அடங்கும். அதனால் தென்னகத்தின் சேகுவாரா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் புஷின்றதுனால தான். அதனால் நீங்கள் வந்து இவர் போய் பேசுகிறதுக்கெல்லாம் அந்த அளவு நாலேஜ் இல்லை, பேசவும் முடியாது. இன்னும் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வரணும்னா யார் போய் பேசணும்? கார்கே தலைமையை போய் பேசணும். கார்கே தான் முடிவு பண்ணணும், ராகுல் முடிவு பண்ணணும், சி வேணுகோபால் கேசி வேணுகோபால் முடிவு பண்ணணும், இல்லை சோனியா முடிவு பண்ணணும். இன்னொன்று ஆதவ்னு நீங்கள் வச்சுக்கிங்க. ஆதவ் என்ன பேசினாலும் நீங்கள் வந்து இந்த அளவுக்குலாம் கொண்டு வர முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், சரி ஆதவ் போய் பேசிட்டார். காங்கிரஸ் 2 கேள்வி வைக்குது. உங்கள் கூட நான் வரணுன்னா எங்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் வரணும் ஜெயிக்கிறோன்னா என்ன ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லுங்கள். காங்கிரஸ் யோசிக்காதா? இப்போ ராகுலே சொல்கிறாரு நம்ம வந்து தாவேகா கூட போயிடணும். இங்கேருந்து செல்வ பெருந்தை கேட்குறாரு, சார் திமுக கூட இருந்தோன்னா 25 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா 18 ஜெயிச்சோம். லாஸ்ட் டைம் 18 ஜெயிச்சாங்க. ஆமாம், நம்ம இந்த தடவை 10 எம்பி சீட் வாங்கணும், 10மே ஜெயிச்சாச்சு. இந்த தடவை நம்ம ஒரு 10-12 எம்எல்ஏவாக ஜெயிக்கலாம். இல்லை கூட கேட்டு இப்போ இருக்கிற நெருக்கடிக்கு 60 கேட்டு ஒரு 30 கூட ஜெயிக்கலாம். இவங்களோட போனால் சார் எங்கே சார் இவங்க நம்ம ஆளுங்களை பற்றி தெரியும், யாராவது தூக்கி தான் சுமக்கணும். அப்போ நம்ம ஆளுங்க வேலை கூட செய்ய மாட்டாங்க. ஆமாம், அவங்களும் சின்ன பசங்க, ஒன்றும் தெரியாது. இவங்களோட போய் நம்ம வந்து மக்கள் நல கூட்டணி மாரி படுதோல்வி அடையணும். இது நமக்கு தேவையா? திமுக பகச்சிக்கிறோம் சொல்லுங்கள் சார். அதுவும் இல்லாமல் எம்பி வேற அவங்களுக்கு பலம் சென்ட்ரலில். இந்தியா கூட்டணிலேருந்து திமுக வெளியேறிடும்ல, இந்தியா கூட்டணிலேருந்து போயிடும், பல பிரச்சனை. ஆமாம். இன்னொன்று 2029 நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தால் எம்பி ஜெயிக்கலாம். இவங்க கூட இருந்தால் நம்ம என்ன சார் ஜெயிக்க முடியும்? ஓகே அப்படின்னு ஒரு சார். ஆனாலும் காங்கிரஸ்குள்ளார வந்து ஒரு குரல் இருக்கே சார், ஐயா திருச்சி வேலுச்சாமி, அதே போல் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தானே சார், காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், இவருடைய மைண்ட் செட்லலாம் வந்து நாம் வந்து விஜய் கூட போகணும், இல்லாட்டா திமுக கிட்ட வந்து அதிக சீட் வாங்கணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரீஷ் ஷோடங்கர் அவரே வந்து அதிக சீட் வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல அதிக சீட்டு வாங்கணும்னு தான் சொல்கிறாங்க. விஜய் கூட போகணும்லாம் யாரும் சொல்லல. இல்லை, திருச்சி வேலுச்சாமி வந்து விஜயை தூக்கி பிடிச்சி பேசுறாரு. விஜயை தூக்கி பிடிச்சி பேசுவார் அவர், அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட கூட்டணி வச்சா என்ன லாபம்னு பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் நல்லா யோசிங்க. பிஜேபி அதிமுக வரக்கூடாதுன்றது காங்கிரஸ் உடைய மெயின் எண்ணமே அதான், டார்கெட் அதுதான். நீங்கள் திமுகவில் இருந்து விஜய் கூட வந்துட்டீங்கன்னா திமுகவும் பலகீனமாயிடும், விஜயும் ஓரளவுக்கு தான் 2 பேர் சேர்ந்து வாங்க. ஆமாம், இந்த 2 பலகீனமும் அவர்களை பலப்படுத்துமா இல்லையா? நிச்சயமா. இதை ராகுலோ கார்கேவோ யோசிக்க மாட்டாங்களா? விசிகா இன்னைக்கு திருமாவளவன் நினச்சா கூட தாவேக கூட போக முடியாது. திருமாவளவன் நினச்சாலும் தாவேக கூட அண்ணன் போயிட்டு வாங்கினேன்னு வாங்க. ஆளூர் ஷானவாஸ்லாம் அண்ணன் போயிட்டு வாங்கினேன், நல்லபடியாக போயிட்டு வாங்கினேன், நான் எங்கள் அதே தொகுதியை கேட்டு திமுக சார்பில் உதயசூர் நின்றுக்கிறேன்னு, விசிகா 2 நின்றுக்கிறேன்னு வாங்க. இன்றைக்கி அதுதான் பிரச்சனை. அப்போ எப்படி டார்கெட் கொடுத்துருக்காங்க, இது நடைமுறையில் வருமானது தெரியுதா? ஓகே, இது எதுவுமே இது பண்ணாமல் தான் இவர்கள்லாம் உட்காந்து எழுதுறது, டெஸ்கில் உட்காந்து எழுதுறதுன்றது. எனக்கு நீங்கள் எழுதுறதுல
ஒரு பாசிட்டிவ் இது கரெக்டாக இருக்கியா இவங்க சொல்கிறது மிஸ் ஆகாதுன்னு. ஓகே. இப்போ விஜய்க்கு நம்ம சொல்கிறோம் வேறு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இல்லை, இப்படி போனால் இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் வெறும் வாக்கு தான் வாங்குவீங்க. அது கூட 234 தொகுதியிலும் நீங்கள் வேட்பாளரை போட முடியாது. அப்படியே ஆசைப்பட்டு போட்டுட்டிங்கன்னா இவர்கள் சும்மாவாக இருப்பாங்க. திமுக உங்களை வேட்புமனு தாக்கல்லே காலி பண்ணுவாங்க. வேட்புமனு தாக்கலை நீங்கள் திருமங்கலம் ஃபார்முலா இல்லை, வேட்புமனு தாக்கல் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் பெரும்பாலும் அவர்கள் அதிகாரிகள் அவர்கள் இது அரசு யந்திரம் காவல்துறை எல்லாம் இருக்கும்போது வேட்புமனு தாக்கல்ல இவங்களுக்கு என்ன எங்க வேட்புமனு தாக்கல் சாதாரண வேலை கிடையாது சார். உண்மையாக 20 பக்கம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணாங்க. ஆமாம், அதில் ஒன்று மிஸ் ஆனாலும் முடிஞ்சு. முக்கியமான பேப்பர் இல்லைன்னு அந்த இந்தியன் படத்தில் தூக்கி போட அந்த மாதிரி முக்கியமான பேப்பர் தூக்கி போட்டுருவாங்க. அதிகாரிகள் யார்? இவங்கள்ட்ட இருக்கிறவங்க தான். இப்போ ஏடிஎம்கேனா அவங்களுக்கு தெரியும். இல்லை சார், திமுக அதிமுக வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அந்த மாவட்டத்துடைய அந்த வழக்கறிஞர் பிரிவு தலைவர் கூட இருந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பின்னாடி பழந்தன்னு கொட்டை போட்ட ஆள் இருப்பாங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுங்க, வேட்புமனு தாக்கல் ரெடி பண்ணுறதுக்குன்னு ஆட்கள் தனியாக இருப்பாங்க. அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு, அதுவும் தலைமையிலேருந்து தலைமையிலேருந்து தான் அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கேஎஸ்ஆர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி திமுகவில் எல்லா தொகுதிக்கும் ஆள் இருக்காங்க. ஆமாம், அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க, வேற யாரும் ரெடி பண்ண மாட்டாங்க. அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் நீங்கள் ரிஜெக்டே பண்ண முடியாது. அப்போ அதையும் மீறி வந்தால் சண்டை போடுவாங்க. நீங்கள் ஆர்கே நகரில் ராஜேஷும் சேகர் பாபுவும் எப்படி சேகர் பாபு டாமினேஷன் பார்த்தீங்களா? ஆமாம். ராஜேஷ் ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர், 2 பேரும் எப்படி போடா வாடான்னு பேசிக்கிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் தாவேக்கா ஒரு அமைச்சர் சேகர் பாபு போய் உட்காந்து அந்த இடத்துல பண்ணுறாருன்னா நீங்கள் அவர் காபந்து அமைச்சராகவே இருக்கட்டும், அந்த பீரியடுக்கு தேர்தல் பீரியடாகவே இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். சண்டை போட முடியுமா உங்களால்? சார் பட்டுன்னு வெளியில் தொண்டம் போர்வில் வேணா ஒருத்தன் அடிச்சிடுவாங்க சார். அதை விடுங்க சார், அதெல்லாம் பூத் லெவலில் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாதுல்ல சார். இல்லை இதை முடிச்சிடுவோம். தேர்தல் வேட்புமனு தாக்கல்லையே உங்களுக்கு பிரச்சனை வரும். இவ்வளோ பிரச்சனை இருக்கா? என்னப்பா கா போட்டுக்கிற, இங்கே கூ இருக்குது, நீ போய் சரி பண்ணிட்டு வா, நோட்டரி பப்ளிக்கிட்ட சைன் வாங்கிட்டு வானா, இதுக்கு எதுக்கு நோட்டரி பப்ளிக்கு இந்த அப்படி கூ வச்சுக்கோன்ற அளவுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே பண்ணுவாங்க. ஆமாம், இவங்களுக்கு தெரியாது, தூக்கிட்டு அலைவாங்க. இப்படியெல்லாம் பண்ணி உங்களுக்கு வேட்புமனு தாக்கல் பிரச்சனையாகும். வேட்புமனு பரிசீலனை இருக்குல்ல, அதில் காலி பண்ணுவாங்க. இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு அங்கே சண்டை போடணும். அதுக்கு திமுக அதிமுக தயார். இவர்களுக்கு சிக்கல் வரும். ரெண்டாவது வேட்புமனு எல்லாம் முடிஞ்சு ஓகே ஆன பிறகு ஒரு 50 வேட்பாளரை இவங்க வேலைக்கு வாங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே எல்லாரும் நீங்கள் விஜயகாந்துக்கு தான் நான் உதாரணம் சொல்லுவேன். அவ்வளோ பேர் இருந்தாங்க, நான் பேசியிருக்கேங்க நேரடியாகவே. அப்படி பக்தியாக இருப்பாங்க. ஏன்னா இளைஞர்கள் வாழ்க்கையில் விஜயகாந்த் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வாய்ப்பு கொடுக்குற எல்லாம் எம்எல்ஏவாக இருக்காங்க. ஆனால் பிரச்சனை ஆனோடனே 12-13 பேர் என்கிட்ட பேசினாலாங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க. தொகுதி நலனுக்காக முதலமைச்சரை போய் பார்த்தோம்ங்கிற ஒரே செய்தி தான். இதில் விஜயகாந்தோடைய நண்பர் அந்த நடிகர் அருண் பாண்டியன் நான் ஓடி போனாங்க. பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் எம்எல்ஏ சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இவர் பார்த்தசாரதி நல்ல தம்பி இவங்க மட்டும்தான் நீங்கள் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் ஏடிஎம்கே போனாங்க, மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா இது. அப்போ இதுதான் நிலைமை. இது விஜய்க்கு தெரியும். நாளைக்கு இதே பிரச்சனை வருது, புஷியானது துட்டு வாங்கிட்டே போடுறாரு வச்சுக்கோங்க ஒருத்தர் வேட்பாளராக. அவனுக்கு கொடுத்த காசோட கூட தரம்பா தம்பி, நீ வாழ்நாள் பூரா சம்பாதிக்க முடியாது, இந்த அப்படின்னா என்ன பண்ணுவான்? அண்ணன் ரொம்ப நல்லதுன்னு வாங்கிட்டு போயிட்டு தேர்தல் வேலையை நான் பார்க்கல வாபஸ் வாங்கிக்கிறேன்னு போயிடுவான். இல்லை பல பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போட்டிடுங்க வேலை பார்க்காதீங்க இந்தாங்க பிடிங்கன்னு என்ன பண்ணுவீங்க? இந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க தேர்தலில். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்லை இண்டூரில் காங்கிரஸ் எம்பி வேட்பாளர் இடத்துல இருந்து பிஜேபிக்கு போய் சேர்ந்தாரு. அந்த கதை தான். அதுதான் சொல்கிறேன். இது பிஜேபி பண்ணுவாங்க, டிஎம்கே பண்ணுவாங்க, ஏடிஎம்கேல பண்ணுவாங்க, எல்லா கட்சியிலையும் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் மீறி ஜெயிக்கிறதாங்க வெற்றி. ஆமாம். அப்போ இந்த பிரச்சனையில் அதே மாதிரி ஒரே வேட்பாளர் பேரில் 10 பேர் போடுவாங்க. ஆமாம், அது இருக்குது. அதனால இன்னொன்று சின்னத்தை வாங்கி நீங்கள் இனிமேல் தான் கொண்டு போய் சேர்க்கணும், பிரபலப்படுத்தணும். இல்லை விசிக மாதிரியான கட்சியில் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. அந்த பானை சின்னத்தை வந்து சேர்ப்பதில் சிரமப்பட்டாங்க. நீங்கள் இப்போ சீமான் வாங்கினாரு, அதை கீழேயும் அவங்க பிரச்சாரமாக கொண்டு போனாரு, விர்ச்சுவலாகவும் பண்ணாங்க. ஆமாம், ரெண்டும் யூஸ் ஆச்சு. கீழே பிரச்சாரம் சீமான் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் சீமான் சுற்றுவார் பேசுவார். ஆமாம், பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இங்கே யார் சுற்றுவா பேசுவா? விஜய் இப்போ சொல்கிறேன், இன்னைக்கு இதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தொகுதின்னு போனால் கூட 234 தொகுதி 234 நாள் போகணும். ஆமாம், அவ்வளோ நாள் இருக்கா? தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப கஷ்டம், ஹெக்டிக்காக இருக்கும். 234 நாள் இல்லை, கரெக்டா? இல்லை. இப்போ எவ்வளோ நாள்? இப்போ என்ன அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 6 மாதம் 6 3 18 180 நாள் இருக்குது.
நீங்கள் இப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு 2 தொகுதி 2 தொகுதி போகணும். ஆமாம். ஒரு நாளைக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள்னா 234 தொகுதியை நீங்கள் பிரித்து பாருங்கள், எங்கேயோ போயிடும். அப்போ இவரால் இது முடியாது, இன்னும் ஸ்பீடாக பண்ணணுன்றது தான் இவருக்கு பிரச்சனை. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் விஜய்கிட்ட இருக்கும் பொழுது நம்ம சொல்கிறது ரொம்ப எளிதாக நீங்கள் அவங்க கொடுக்குற 50-60 வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவோம். சண்டையா அவர் போடுவான் மாவட்ட செயலாளர், யோ என்ன ஏடிஎம்கே கரெக்டாக இருக்குது தம்பி, என்ன கரெக்டாக பண்ணுது தம்பி, இது இப்படி பண்ணோம், காலைல 7 மணிக்கு ரெடியாக இருக்கு தம்பி, வந்துடுவோம், போகலாம், பிரச்சாரம் பண்ணோம், அது இது எல்லாம் நீ வெறும் வேஷ்டி சட்டை கட்டிக்கின்னு போக வேண்டியதுதான், கையை மட்டும் கும்பிட்டுக்கிட்டே போகணும், அவ்வளோதான், பண்ணிக்குவாங்க. பேசக்கூட வேணாம். அதே மாதிரி இவங்களுக்கு 40 தொகுதி 50 தொகுதினா மீதி இருக்க 184 தொகுதியில் அங்கங்கே இவர்கள் இணைஞ்சு வேலை செய்வாங்க. அங்கே சண்டை போடுறது, மீட்டிங்கு, அது இதுன்னெலாம் பார்க்கும் பொழுது அந்த பசங்க நல்லா தயாராகுவாங்க. ஓகே. அப்புறம் எம்எல்ஏ வந்துட்டாங்க, இவர் எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார், எம்எல்ஏ கட்டுருக்காங்கன்னா இவன் போகிறது வர்றது, இவங்க எம்எல்ஏ பார்க்குறது, செக்ரட்டரியேட்டு போகிறது வர்றது, லோக்கலில் இது பண்ணுறது, உள்ளாட்சி தேர்தல் வந்துடும், அதில் ஜெயிக்கிறது, அதெல்லாம் வரும்பொழுது அவன் ஒரு 40 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா 2 ராஜ்யசபா எம்பிக்கு போயிடலாம், 2 பேர் போகலாம். ஆமாம், ஒரு எம்பி நிச்சயம், ஒரு எம்பி நிச்சயம். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு இது அடுத்து எம்பி தேர்தல் வரும்போது இவன் நல்லா தயாராகிட்டு இருப்பான். அப்போ உங்களுக்கு இன்டெலெக்சுவலாக ஒரு 10-8 பேர் எம்பியாக கிடைக்கிறாங்கன்னா நேஷனல் லெவலில் இவர் பார்ட்டி பெரிய பார்ட்டியாக இருக்கும். அதுக்கு பிறகு 2030 வைங்க கச்சேரி, யாரும் சரியில்லை, நான் மதவெறி உள்ளே நுழைய விட மாட்டேன், காங்கிரஸ் வாங்கினா அன்றைக்கி வரும் காங்கிரஸ். அன்றைக்கி உங்கள் கட்சி ஆளுங்களுக்கு தயாராகிட்டு இருப்பான். பண ரீதியாக உங்களை ரொம்ப பேர் தொழிலதிபர் எல்லாம் வந்துட்டுருவான். சார், ஆனால் விஜய் வந்து டிடிவி தினகரனும் இப்போ சமீபத்தில் ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறாரு. விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் பேசியிருக்காரு. இன்னைக்கு பேசுவாரா கேளுங்க சார். பேசியிருக்காரு சார், 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுங்கிற மாதிரி ஒரு டோனில் பேசியிருக்காரு. அது அவங்களுடைய கற்பனை. ஏங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் நீங்கள் என்டிஏக்குள்ளே இருக்கீங்க, நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு அமித்ஷாட்ட பேசி சார் என்டிஏ இருந்துலாம் வெளில வந்துட்டாங்களே சார். அதான் சொல்ல வரேன். அவங்க சொன்னது என்னென்னா, நாங்கள் பேசிட்டோம், ஆமாம், 1 ஸ்டெப் ஃபார்வேர்டு ஏடிஎம் கூட கூட்டணி போயிட்டோம், அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் அமைதியாக இருங்க, நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம், டிடிவி ஆஃபீஸ்லாம் கொண்டு வந்துடலான்னு. ஆனால் அமைதியாக இருந்தாரா? இல்லை, அமைதியாக இல்லாமல் அண்ணாமலை பார்த்துக்கிட்டாரு. அப்போ அண்ணாமலை பேச்சை கேட்டு இவர்களுடைய அரசியல் நாலேஜ் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது தெரியுதா? நீங்கள் இவர்களை இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இவங்க இவ்வளோ பெரிய லீடராக இருக்காங்களே, இவ்வளோ இதை பார்த்துருக்காங்களே, எம்பியாலாம் இருந்திருக்காங்களே, இவங்க நாலேஜின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே நீங்கள் பிஜேபி பேசிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கட்டத்தில் வெளியில் ஏதோ பேசுகிறீங்க, அப்படி பேசிகிட்டு இருந்தால் கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நாளைக்கே மறுபடியும் பேச்சுவார்த்தையுமே அவர் வெறுப்பில் பேசுகிறாருங்க, உள்ளே கொண்டு வந்துட்டா உங்களையே அவர் புகழ்ந்து பேசுவாருங்க அப்படின்ற மாதிரி மாற்றிடலாம். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளரே இவர் இருந்தால் நான் தூக்கு போட்டுக்குவேன், நான் வரமாட்டேன்னு பேசுகிறாருன்னா இவர் எந்த அளவுக்கு, இவர் என்ன நினச்சிட்டாரு, இது எல்லாமே கரூருக்கு முன். நான் சொன்னேன்ல, அரசியல் வந்து கரூருக்கு முன் கரூருக்கு பின். கரூருக்கு முன் இவங்க என்ன நினச்சாங்கன்னா, அண்ணாமலை இவங்க எல்லாம் சேர்ந்துங்கன்னு ஒரு இது தாவேக்கா கூட போகலாம், தாவேக்கா ஒரு அணி மாதிரி அமைக்கலான்னு. இந்த அணி அமைச்சா அந்த அணியும் ஒன்றும் பெருசாக சாதிக்காது. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, 80,000 ஓட்டு 90,000 ஓட்டு வாங்குற மாதிரி ஒரு அணி அமைஞ்சாதான் அந்த அணி ஒரு 60-70 சீட் ஜெயிக்கும், இல்லை ஆட்சி பிடிக்கும். நீங்கள் அதை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் விழலுக்கு இறைத்த நீர். ஓகே, நீங்கள் யாருக்காலையா வாரி விடுவீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. ஓகே. அப்போ டிடிவிகிட்ட என்ன ஓட்டு இருக்குது? 2021 இருந்த ஓட்டு கூட கிடையாது, எல்லாம் வெளியே போயிட்டான். கொஞ்சம் பேர் செத்து போயிட்டான், கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டான், பாதி டிக்கெட்டு ஏடிஎம்கே வந்துடுச்சு. உங்களுக்கு இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. 1% 1.5 என்னமோ இருந்தது, அது கூட இப்போ கிடையாது. அப்போ இவர் என்ன போய் விஜய் கூட சேர்ந்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் கிடையாது. இதே பிரச்சனை தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை தான். யார் தேர்தலை சந்திக்கிறது? நீங்கள் மக்கள் நல கூட்டணி டைமில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பல இடங்களில் சண்டை. பொதுக்கூட்டத்துக்கு ஃபுல்லாக விசிக ஆட்கள் தான் வந்துருந்தாங்க. ஓகே, கொடியை பிடிச்சி நிற்பாங்க. அவங்களுக்கே பிரச்சனை, வைகோ இறங்கி திட்டுறாரு, ஓகே, துட்டு கேட்டிங்களா அப்படி ஓப்பனாக திட்டுறாரு. இந்த மாதிரி பல நடைமுறை பிரச்சனை, பல பிரச்சனை இருக்குது. அப்போ இது எல்லாமே சந்திக்கணுன்றது பெரிய சிக்கல். அதனால தான் சொல்கிறேன், இவர்கள் கரூருக்கு முன் பேசுனது வேற. ஓகே சார், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார், அண்ணாமலையை பற்றி தான். நயினார் பிறநாள் அன்னைக்கு நெல்லையில் அண்ணாமலை ரசிகர் மன்றம்ங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு திறப்பு விழா, அது அந்த அண்ணாமலை வந்து எனக்கு இதெல்லாம் உடன்பாடே கிடையாது அப்படிங்கிற டோனில் வந்து ட்வீட்டாகவும் போட்டிருந்தாரு. என்ன மைண்ட் செட்டில் சார் அண்ணாமலை இருக்காரு? அண்ணாமலை வந்து தனியாக ஒரு இது ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாலாம், ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமா இல்லை இயக்கம் இயக்கம் மாதிரி அண்ணாமலை இதுன்னு அதெல்லாம் யோசிச்சாங்க. இவர் வந்து டிடிவியை தூண்டி விட்டது, ஓபிஎஸை தூண்டி விட்டது, செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பண்ணது, இந்த கூட்டணிக்குள்ளே குண்டு வச்சது, நயினாரை ஒன்றும் இல்லைன்னு திரும்ப கட்சிக்குள்ளே கொண்டு வந்தது, இது எல்லாத்தையும் மேலே நோட் பண்ணிகிட்டே இருந்து ஓகே லைட்டாக வான் பண்ணிட்டு இருந்தாங்க.
இந்த தனி அமைப்புன்னு கூப்பிட்டு கடுமையாக வான் பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக இருந்துக்குங்க, இல்லாட்டி பார்த்துக்குங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் கடுமையான நடவடிக்கை வரணும்னு தான் அண்ணாமலை சார்பிலேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. ஓகே. கார்டுலாம் வந்துச்சு, பார்த்தீங்களா? வெளியே பார்த்தேன், கார்டுலாம் போட்டு வந்துச்சு. இது எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டாங்க. அண்ணாமலை மாதிரி ஆள் பாஜகவுக்கு தேவை. ஓகே. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு தமிழக தலைவர்களில் ரொம்ப இன்டலெக்சுவல்னா அண்ணாமலை நான் சொல்லுவேன். ஆனால் அண்ணாமலை தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஓகே. தன்னை மட்டும் பெரிதாக நினைக்கிறவன் தலைவன் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்து இயங்குறவன் தான் தலைவன். அப்படி இயங்கினால தான் எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ பெரிய ஆளாக இருந்தாங்க. நான் தான் மற்றவன் யாரும் இருக்கக்கூடாது, நான் தலைமை முடிவெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு எந்த காலத்தில் பொறுமை தான் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி பாஜகவிலே பல பேர் பொறுமையாக இருந்தால் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஆமாம். நீங்கள் இப்போ பிசிஐ இவர் இருக்காரு, நம்ம துணை ஜனாதிபதி, இன்றைக்கி அவர்லாம் வந்து பொன்னாருக்கெல்லாம் தலைமை பதவியெல்லாம் கொடுத்தப்ப அவர்லாம் என்ன பெரிய அளவுலலாம் இது கிடையாது. அவர் அமைச்சர் 13 வருஷம் தோத்துனா சிறப்பு இருந்தார். அதனால் ஒவ்வொருத்தரும் அந்தந்த பீரியடை இப்போ ஜெயலலிதாவெல்லாம் கடுமையான அவமானத்தெல்லாம் சந்திச்சாங்க. 84லலாம் கடுமையான அவமானம் ஜெயலலிதாவுக்கு. கிட்டத்தட்ட எம்ஜிஆரே அவமானப்படுத்துவார் சில இடங்கள்ல. ஏன்னா எம்ஜிஆர் அப்போ கொஞ்சம் முறுகிட்டு இருந்தார் ஜெயலலிதா மேலாம். அதெல்லாம் கூட நடந்தது. ஓகே. ஆரம் வீரப்பன் டீம் கை ஓங்கி. ஆமாம். எம்ஜிஆர் ஜெயிச்சு வரும்போது பெரிய பிரச்சாரம் பண்ணது ஜெயலலிதா. ஆமாம். ஆனால் எம்ஜிஆருக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னா ஜெயலலிதா தனியாக ஆடினாங்க, நாங்கள் தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோன்ற மாதிரி. அப்போ எம்ஜிஆர் கொஞ்சம் முறுக்கிட்டுலாம் இருந்தார். இந்த மாதிரிலாம் கூட நடந்தது. அதெல்லாம் ஜெயலலிதா பொறுமையாக தான் போனாங்க, எதுக்கு வம்பு அப்படின்ட்டு. ஸ்டாலின் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார். 10 வருஷம் அமைதியாக இருந்தார்ல. யார்? ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அப்பாவே ஒத்துக்கல பல விஷயங்கள், எந்தவித பொறுப்புக்கும் கொண்டு வரல. 89 ஆட்சி பிடிக்கும் போது ஒரு எம்எல்ஏ அவருக்கு ஈஸியாக அமைச்சர் பதவி கொடுக்கல. ஆனால் ஜூனியர் பலருக்கும் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி, கேஎன் நேருக்கு அமைச்சர் பதவி, பிச்சாண்டி, கேஎன் நேரு, பொன்முடிலாம் இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமாம். பொன்முடி கொடுக்குறாங்க, பிச்சாண்டி கொடுக்குறாங்க, இன்னும் 2-3 பேர் இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸ்டாலின் கொடுக்கல. 91 ஜெயிக்கல, 96 கூட அமைச்சர் பதவி கொடுக்கல, மேயருக்கு தள்ளி விட்டார். அப்போ அந்த மாதிரி அதெல்லாம் பொறுமை தான். அது நின்று ஜெயிச்சார். ஏன்னா 2014 பீரியட்லலாம் அழகிரியா ஸ்டாலினான்னு இருக்கும். நாங்கள் கேள்வியை கேட்போம், ஓகே, யார் அடுத்த தலைமைன்னு, யார் தகுதியானவர்களோ அவர்கள் அப்படின்ற மாதிரி போவார். இப்படியே சொல்லி தான் ஒரு கட்டத்தில் அழகிரி ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டு சஸ்பெண்ட் பண்ணி கட்சி விட்டு ஸ்டாலின்றது உறுதியாச்சு. ஓகே, அது நீங்கள் சொன்னது கரெக்டாக தான். அப்போ பொறுமை தான் ஜெயிக்கும். அப்போ அண்ணாமலை நேற்று பார்த்தீங்கன்னா 10 கேள்வி தங்கம் தென்னரசு கேட்டிருக்காரு. ஆமாம். 10 கேள்வியும் தாண்டி முதலமைச்சர் ட்வீட் பண்ணார், எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அவ்வளோ ஒரு அருமையான பதில். நீங்கள் அது சொல்லக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அண்ணாமலைகிட்ட இருக்குது. ஓகே, அவரு கொஞ்சம் வயசும் இருக்குது. பொறுமையாக இருந்தாருன்னா அவர் வருங்காலத்தில் அவர் தான் பிஜேபிக்கு பெரிய லீடர் தமிழ்நாட்டில். ஓகே, அதை அவர் அடிக்கடி மறந்துடுறாரு. தலைமை வந்து ஒன்ஸ் முடிவு பண்ணி எதாவது பண்ணிடுச்சுன்னா தலைமை எப்படி யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆள் தேவை, இவர் விட்டுறக்கூடாது, அதனால் சரி அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி ஏடிஎம் கூட கூட்டணின்னா நயினார் தேவை. ஏன்னா நீங்கள் அவ்வளோ உரண்டை எழுத்துட்டீங்களே, உங்களை எப்படி இவர் ஏற்றுக்குவார்? எடப்பாடி எப்படி ஏற்றுக்குவார்? ஃப்ரிக்ஷனாக தான் இருக்கும். நீங்கள் தற்கொலைன்னு பேசுனதை எடப்பாடி எப்படி ஏற்றுக்குவார்? என்னைக்கு மறப்பார்? அப்போ நீ என்ன தான் அண்ணன்னு சொன்னாலும் தற்கொலைன்னு சொன்ன ஞாபகத்தில் இருக்கும்ல. தீயினார் சுட்டப்புன்னு உள்ளார மாறாது சுட்டவாடு, அது என்னைக்கு மாறும்? நிச்சயமாக அண்ணாமலை அதை உணர்ந்து அதை மாத்திர வேலையை பண்ணணும். இதுதான் அண்ணாமலைக்கு நம்ம சொல்கிறது, அதான் பிரச்சனை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக பவன் கல்யாணில் ஆரம்பித்து அண்ணாமலை வரைக்கும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். குறிப்பாக விஜய் வந்து தனித்து முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பாக பவன் விஜயுடைய மனசை கரைத்து கொண்டிருக்கிறார். அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆனாலும் ஒரு கூட்டணிக்கு போனாதான் திமுக வீழ்த்த முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு விஜய் வந்திருப்பதாக உங்களுடைய கருத்தின் வாயிலாக என்னால் அறிய முடிகிறது. பல்வேறு விஷயங்கள் சார், நிறைய பேசலாம் சார். நேரம் கொடுத்து பேசி நன்றி முத்துலிக் சார். நன்றி.